நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன என்கின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்திருக்கிறார். சீன விவகாரத்தில் எதை மறைக்க விரும்புகிறது மத்திய அரசு என்றும் அவர் வினவியிருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல் குறித்து பேசிவிடுவோம் என்று பயப்படுகிறதா பாஜக என்றும் இன்று அவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அதை தற்பொழுது பார்க்கலாம். குரவலை நெருக்கின்ற ஒரு செயலாக பார்க்கிறோம். எதிர்க்கட்சியினுடைய குரல் கேட்கக்கூடாது, மோடிக்கு தமிழகத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது, தெலுங்கானாவினுடைய குரல் கேட்கக்கூடாது, மகாராஷ்டிராவினுடைய குரல் கேட்கக்கூடாது, கேரளாவினுடைய குரல் கேட்கக்கூடாது, இதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது, வங்காளத்தினுடைய குரல் கேட்கக்கூடாது மோடிக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாளை 8 பேரும் பாராளுமன்றத்திற்கு மக்களவர் துவாரிலே வந்து அரசியல் சாசனத்தை ஏந்தி எங்களுடைய 8 பேருடைய போராட்டத்தையும் வெளியிலே நாங்கள் தொடருவோம். என்ன பிரச்சனை சார்? இப்போ சீன விவகாரம் குறித்து பேசாம அவங்க மறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? புரியல. என்ன நடந்தா அவர் எதை மறைக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் கேள்வி. சீனா ஜெனரல் நார்வனாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா, அல்லது சைனாவிடம் அவர்கள் சரண்டர் ஆனதை பற்றி மறைக்க விரும்புகிறார்களா, அல்லது இந்த டாரிஃப் வந்ததனுடைய விளைவாக அமெரிக்க பிரச்சனையை பற்றி ராகுல் காந்தி பேசிவிடுவார், எப்ஸ்டீன் ஃபைல்களை பற்றி பேசிவிடுவார், அதற்காக பயந்து இந்த டாரிஃப்ல இந்தியாவுடைய வேளாண் துறையை மொத்தமாக விவசாயிகளை வயிற்றில் அடிக்கின்ற செயலை செய்திருக்கிறார்களே, ஜீரோ டாரிஃப்ல இந்தியா வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான உரிமையை அளித்திருக்கிறார்களே, இப்படி பல வகையிலே சந்தேகங்கள் எழுப்புகின்றன. இது எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டா, பேப்பரை தூக்கி எறிஞ்சதுக்காக சஸ்பெண்டு, எதிர்த்து நின்னதுக்காக சஸ்பெண்டு, உட்கார்ந்துருந்ததுக்காக சஸ்பெண்டு அப்படின்னு ஒவ்வொரு விதமா ஒரு சஸ்பெண்ட் லிஸ்ட போட்டு 8 பேரை வெளியேற்றிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மீண்டும் அவர்கள் அனுமதிப்போம்னு ஒருவேளை அவைத்தலைவர் சொன்னார்னா மன்னிப்பு கேட்பீங்களா இல்ல பின்வாங்குவீங்களா? இல்ல, நாங்க சர்வர்கரோட ஆதரவாளர் கிடையாது. தோழர் மார்க்சிஸ்டினுடைய கொள்கை பற்பாளர், நான் காந்தியினுடைய கொள்கை பற்பாளர். நாங்க மன்னிப்புங்கிற வார்த்தை எங்க டிக்ஷனரியிலே கிடையாது. உங்களுடைய மற்ற தோழமை கட்சிகள் என்ன சொல்றாங்க? இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, இன்றைக்கு போராட்டத்தில் இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் தான் போராடணும். எங்க 8 பேர்த்த இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. நாளைக்கு மற்றவங்களையும் இதே போக்கில் நிச்சயமாக விவாதிப்பதற்கு விடக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறது ஆளுங்கட்சி. இங்கே நண்பர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர்களுக்கு கைலாஷ் மலையில சீன ராணுவம் மேலேறி வந்ததவே, கைலாஷ் என்பது இந்து மரபில் எவ்வளவு முக்கியமான இடம் தெரியும். அந்த மலையின் மீது மேலே ஏறி எதிர்க்க இன்னொரு நாட்டு ராணுவம் மேலே ஏறி வந்த பொழுது கூட அதை தடுக்க முடியாமல் இருந்தவர்கள். உங்களது ஆன்மீகத்தை அரசியலாக வைத்திருக்கிற நீங்கள் ஆன்மீகத்தின் புனித பூமியாக நினைக்கிற ஒரு கைலாஷ் மலையிலேயே சீன ராணுவம் மேலேறி வந்ததை தடுக்காமல் 2.5 மணி நேரம் மௌனம் சாதித்து அதற்கு பிறகு என்ன முடிவோ நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கைவிரித்ததை பற்றி ஒரு ராணுவ ஜெனரல் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணுங்கள், உண்மையா என்று சொல்லுங்கள். அதை பற்றிய விவாதிக்க வேண்டிய உரிமை, அதில் என்ன நடந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய உரிமை இந்த மக்களவைக்கு இருக்கிறது. இப்படி நடக்கவே இல்லை என்று கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நாடாளுமன்றம் இருக்கிறது. நாட்டு என்ன நடந்தது என்பதை விவாதிப்பதற்காகத்தான் நாடாளுமன்றம் இருக்கிறது. அதில் இந்தியா கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு இருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கிறோம். நாடாளுமன்றத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் என்பது குறித்து செய்தியாளர்களிடம் இருவரும் பேசி வந்தனர். எதை மறைப்பதற்காக மத்திய அரசு முயற்சிக்கிறது? சீன விவகாரத்தை மறைக்க முயற்சிக்கிறதா? அமெரிக்க இறக்குமதி வரி குறித்து விவாதிப்பதற்போ என்று முயற்சிக்கிறதா என்று பல்வேறு சந்தேகங்களை மாணிக்கம் தாக்கூர் எழுப்பியிருக்கிறார். அதேபோல சு வெங்கடேசன், கைலாய மலையையே காக்க முடியவில்லை, இந்துக்களின் புனித பூமியான கைலாய மலையை பாஜக அரசால் காக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். குறைந்தபட்சம் அங்கு என்ன நடந்தது என்பதை விவாதிக்க கூட அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் பேசியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.